ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸோட நாடு 5ஓட அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோட்டோவோட எட்ஜ் 70ஓட அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ போயிட்டு இருக்க டீல்ஸுக்காகவே நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெலிகிராம்லேயும் ஒரு சேனல், வாட்ஸ்அப்லேயும் ஒரு சேனல் வச்சிருக்கிறோம். அந்த சேனல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. எதுலையாவது ஒன்றுத்தில் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரண்ட்டில் நடக்கிற டீல்ஸை நீங்கள் மறக்காம மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் டைம்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 7 கீக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 7 சோனியோட எக்ஸ்பீரியாவோட அடுத்த ஃபிளாக்ஷிப் போனோட 1 Mark 7 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டர் வந்துச்சு. இப்போ அதோட கீக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அதுல என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12GB RAM வேரியண்டோட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15ஓட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது சிங்கிள் ஸ்கோர்ல 2967, மல்டி ஸ்கோர்ல 9017 மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கு. இதுதான் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வெளியாகி வந்திருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோரான்னு கேட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர். இதோட காம்படிட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் கம்மி தான் 8 எலைட்ல. ஆனாலும் இது வந்து சோனி போன்ஸ்ல இது நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்கோர். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஒன் பிளஸ்ல இருந்து ஒரு நாடு 5 போனை பத்தி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெக்லாம் கிடைச்சிருக்கு. ஒன் பிளஸோட நாடு 5 எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன் பிளஸோட ஏஸ்5 ரேசிங் எடிஷன் சைனால லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லான்ச் பண்ண போறாங்க இந்த மாசம் லான்ச் பண்ற அந்த போன் தான் குளோபல்லையும் சரி இந்தியாவிலையும் சரி ஒன் பிளஸ் நாடு 5 வரப்போகுது. இந்த ஒன் பிளஸ் நாடு 5ல என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 6.57 இன்ச் கொண்ட பிளாட் டிஸ்பிளே வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷன்ல வரப்போகுது. அது இதுல மிகப்பெரிய பேட்டரி வரப்போது. 7000 mAh பேட்டரி வரப்போது. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்போது. பேக்ல 2 கேமரா இருக்கபோது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வரப்போது. அது மட்டும் இல்லாம இது மீடியாடெக் கூட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான 9400E என்ற சிப்செட்டோட வரப்போது. இதோட பிரைஸ் டீடைல் பாத்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து இந்திய மதிப்புல 30,000 கீழ வரும். அதாவது 29,999 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கா பேஸ் வேரியன்ட் இருக்கலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, Honor 400 Proவோட கீக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Honor 400 Pro கீக்பெஞ்ச் ஸ்கோர் மூலமாக நம்ம பல டீடைல் கிடைச்சிருக்கு. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, Honorோட ப்ராசஸரான Snapdragon 8 Gen 3 அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இது ஆண்ட்ராய்டு 15ஓட 12GB RAM டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்கோர்ல 1547, மல்டி ஸ்கோர்ல 5708ன்ற மாதிரி வந்திருக்கு. மத்த மேற்கொண்ட Honor 400 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். அங்க நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம அடுத்தா பார்க்க வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி C75 ஒரு போனை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் ஆக போகுதுன்றது அதே ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இப்போ அதோட பிரைஸ் டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டோட 4GB RAM 128GB வேரியன்ட் 12,999 ரூபாய்க்கு, 6GB RAM 128GB வேரியன்ட் 13,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பிரைஸ் கொஞ்சம் ரியல்மி இந்த செக்மெண்ட்ல கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்றான். என்ன பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB வேரியன்ட்டே வந்து ஒரு 12,000க்கு கீழே வச்சிருந்தா ஒர்த்தா இருந்திருக்கும். இப்போ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளிப்கார்ட்ல இப்போ அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க்கும் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த வெப்சைட்ல ஏதோ ஷோ பண்றேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த நான் பார்க்க பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஓப்போவோட ரெனோ 14ஓட கீக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அதாவது ஓப்போவோட ரெனோ 14ஓட கீக்பெஞ்ச் மூலமாக சர்ப்ரைஸான ஸ்பெக் லீக் ஆயிருக்கு. அது மூலமாக நம்ம சில ஸ்பெக் டீடைல் கிடைச்சிருக்கு. அதாவது ஓப்போ ரெனோ 14ஓட ப்ராசஸர் இப்போ அஃபிஷியல் லீக் ஆயிருக்கு. ஓப்போ ரெனோ வந்து 14 என்ன ப்ராசஸோட வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 12GB RAM ஆண்ட்ராய்டு 15ஓட இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் பண்ணதுல நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்திருக்கு. முந்திர ஜென்ரேஷனோட ஓப்போ ரெனோ 13 கம்பேர் பண்ணாங்க. சிங்கிள் ஸ்கோர் 1612, மல்டி ஸ்கோர்ல 6404 மாதிரி இப்போ வந்திருக்கு. ஓப்போவோட ரெனோ 14ஓட கம்ப்ளீட் ஸ்பெக் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். அங்க போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க. வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்.
நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோ எட்ஜ் 70 அதை பத்தி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னடா மோட்டோ எட்ஜ் 60 இப்போ 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா மோட்டோ எட்ஜ் 60 லான்ச் ஆனிச்சு. ஆனா மோட்டோ எட்ஜ் 70யோட இப்போ டிசைன்ஸ் லீக் ஆயிருச்சு. அது என்ன இருந்துச்சுன்னா, மோட்டோட எட்ஜ் 70யை பொறுத்த வரைக்கும் 60ல எப்படி பேக்ல 3 கேமரா இருந்துச்சோ அதே போல தான் ஒன்னுல ஃபிளாஷ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வீகன் லெதர் பேக்கோட தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கேமரா இவங்க எந்தவித மாற்றம் பண்ண போறதுன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா சோனி லிட்டியா 700C சென்சாரோட தான் போயிருக்காங்க. அதே மோட்டோ எட்ஜ் 60ல என்ன இருந்துச்சோ அதே தான். அது மட்டும் இல்லாம மோட்டோ எட்ஜ் 70 சீரிஸ்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 7400 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மோட்டோ எட்ஜ் 60 டிசைன்ஸ்ல ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை பார்க்கும்போது அதுல அந்த போன்ல டிசைன் வரும்போது என்ன டேட் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 23ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேபி அது லான்ச்சிங் டேட்டா கூட ஹிண்ட் பண்ற மாதிரி இருக்குன்றது ரூமரா போயிட்டு இருக்கு. அதனால மோட்டோ எட்ஜ் 70 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் 23ஆம் தேதி லான்ச் பண்ணலாம் அல்லது 24ஆம் தேதி லான்ச் பண்ணலாம். இன்னும் ஒரு 6 மாசம் குறிப்பா சொல்ல போனா இன்னும் ஒரு 5 மாசத்துல இது லான்ச் பண்ணிடலான்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதனால மோட்டோ எட்ஜ் 60 யாரும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மேற்கொண்டு சில அப்டேட்கள் வரும். மோட்டோ எட்ஜ் 70 பொறுத்த வரைக்கும் அப்டேட் கிடைக்கும் போது நம்ம அப்டேட் பண்றோம். அதனால மோட்டோ எட்ஜ் 70 சீரிஸ் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ற மாதிரி இருந்தா மோட்டோ எட்ஜ் 60 சீரிஸ் வாங்குறது பதிலா 70 சீரிஸ் வாங்கிக்கிங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால வெயிட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம டெலிகிராம்லையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ரியல் டைமா ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அதோட லிங்க்ல அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் அதுல ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளே வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து, அதாவது டெக் இன்ஃபர்மேஷன் பத்தி எது டவுட் இருந்தாலும் கருத்து இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.